பிராண்டி செய்திகள். 2 கிராம் தங்கம் வாங்க முடியாத உனக்கு கல்யாணம் எதுக்கு? மானங்கெட்ட பொழப்பு. தஞ்சையில் சீமான் ருத்ர தாண்டவம். 3 பவுன் மீயே போடு. அனல் பறக்கும் பிரச்சாரம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 18, 2026. தேர்தல் களம் இப்போ உச்சக்கட்ட அனல்ல இருக்கு பாஸ். அதிமுகவும் திமுகவும் தாலிக்கு தங்கம், புதுமை பெண் திட்டம்னு மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறப்போ, சீமானண்ணன் தஞ்சாவூர்ல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. தன்மானத்தோட தமிழன் வாழணும்னு அவர் பேசின அந்த பேச்சு இப்போ சோஷியல் மீடியாவுல காட்டு தீயா பரவி வருது. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். மானம் முக்கியம் பாஸ். ஒரு 1/4 பவுன் தாலி கூட தன் காசுல வாங்கி தாலி கட்ட முடியாத உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி, எதுக்குடா இந்த மானங்கெட்ட வாழ்வுன்னு சீமானண்ணன் தஞ்சாவூர்ல சுளீர்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தாலிக்கு தங்கம் சர்ச்சை. ஒருத்தன் தாலிக்கு தங்கம் தர்றான்னு நீயே கைத்தட்டுற, உன் பொண்டாட்டி கழுத்துல நீ சம்பாதிச்சு தாலி கட்டணும்னு தன்மான பேச்சால கூட்டத்தையே அதிர வச்சிருக்காரு. தாலி அறுக்கிற கூட்டம். தாலிக்கு தங்கம் கொடுப்பதாக சொல்பவர்கள் மறுபக்கம் சாராயத்தை கொடுத்து அந்த தாலியையே அறுக்கிறார்கள்னு திமுக அதிமுக 2 தரப்பையும் ஒரே மேடையில வச்சு செஞ்சிருக்காரு பாஸ். 3 பவுன் நீயே போடு. அரசு ஆஸ்பத்திரியில இலவசமா பிரசவம் பாப்போம். அந்த 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும். அந்த பணத்தை வச்சு நீயே உன் பிள்ளைக்கு 3 பவுன்ல மோதிரம் போடுன்னு ஒரு மாற்று வியூகத்தை சொல்லியிருக்காரு. அதிமுகவின் வாக்குறுதி. தாலிக்கு தங்கம் திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம்னு எடப்பாடியார் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதோட பட்டு வேட்டி சேலைனும் லிஸ்ட் நீழுது பாஸ். திமுகவின் மாற்றம். பழைய திருமண உதவி திட்டத்தை புதுமை பெண் திட்டமா மாத்தி கல்லூரி மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இதுதான் இப்போ தேர்தல் களத்துல பெரிய விவாதமா இருக்கு. தற்சார்பு வாழ்க்கை. யார் காலையும் சாராம தன்மானத்தோட தலை நிமிர்ந்து தமிழன் வாழணுங்கிறது தான் சீமானோட இந்த ஆக்ரோஷ பேச்சோட ஒட்டுமொத்த சாராம்சம் பாஸ். சீமானண்ணனோட இந்த தன்மான பேச்சை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உழைச்சு வாங்குற 1 ரூபாய் பிச்சையா கிடைக்கிற 1000 ரூபாயை விட மேலானது. இப்போ சீமான் அந்த உழைப்போட அருமையை தான் தமிழனுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு பாஸ். சீமானண்ணன் சொல்ற மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம் தற்சார்பு வாழ்க்கைக்கு எதிரானதுதானா, இல்ல ஏழை மக்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.